நீ மலையை தகர்க்கிற, மலையை மணல் சாண்டுங்கிற, கேட்க நல்லா தான் இருக்கு. மலையை வெட்டிடுவ, என்ன பண்ணுவ? கல்லாக்கி சாலையை போட்டுருவ, மணலாக்கி மாளிகை கட்டிடுவ. சரி, மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிருமே, அதை ஏன் சிந்திக்கல? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தது? நீ பெரிய கொம்பன் தானே, நீ பெரிய விஞ்ஞானி தானே, தோசை மாவை புளிக்க வச்சிருவியா? பாலை தயிராக்கிடுவியா? யாராவது சொல்லு. உன்னால் இதோட சேர்ந்தா H2O ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு சேர்ந்தா தண்ணீர் ஆக்கி காட்டேன், மாற்றேன். இதோட இது சேர்ந்தா ரத்தத்தை உருவாக்கிடலாம், உருவாக்கி காட்டேன். அறிவியல்ல முடியல. இல்லை, மழை இல்லாத நிலம் பாலைவனம்னு அடிப்படை அறிவு கூட இல்லையே. உன்ட்டு ஆட்சியை கொடுத்து நாங்கள் எப்படி வாழ்கிறது? சொல்லு, நீங்கள் சொல்லுங்க எப்படி? இங்கே அடிப்படையே தப்பாக இருக்கு. அதனால தான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். என்ன முறை? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள்ங்கிறோம். அப்போ இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரலை, இதை தகர்த்துட்டு புதிய ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி கட்டடம்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. 2 தொகுதியில் இவர் போட்டிடுறாரு. இப்போ அருமை சகோதரர் ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டிடுறார், 2லுமே வெல்றார். ஒரு தொகுதியை பதவி விலகுவார்ல. அப்போ வலுக்கட்டாயமாக மக்களின் மீது ஒரு தேர்தல் திணிக்கப்படுதா இல்லையா? இது யாரோட திமிரு? இதுக்காகிற செலவுக்கு யார் பொறுப்பு? இப்போ 2 தேர்தலில் ஏன் போட்டிடுற? 2 தொகுதியில் மக்களின் மீது நம்பிக்கை இல்லையா? உன் தலைமை மீது நம்பிக்கை இல்லையா? யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? எம்எல்ஏவா இருக்கும்போதே எம்பிக்கு எதுக்கு போட்டிடுறாரு இவர்? இந்த பதவி பத்தலை, அங்கே போட்டிடுறிய. எம்பியா வென்றுட்டா எம்எல்ஏ வரீங்க, பதவி விலகிறீங்க, மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது. இது எவ்வளோ பெரியது? இந்த செலவு யார் ஏற்பா? பதில் சொல்லுங்கள், யார் ஏற்பா? யார் ஏற்பா? அப்போ நீ என்ன செய்யணும்? இங்கே என்ன மாறுதல் தேவைப்படுது? இவர் 1,10,000 வாக்கு வாங்கி வென்றிருக்கார், ஒருத்தன் 1,05,000 வாக்கில் தோற்றுருக்கான்னா இவர் விலகிட்டார்னா 2வது இடத்துல இருந்து அவனே மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னு ஒரு மாற்று அமைப்பை மாற்றணும். அப்படி இல்லை இந்த இடைத்தேர்தல்னா, இந்த இடைத்தேர்தலுக்கு 25 கோடி செலவாகுதுன்னா 25 கோடியை கட்டிட்டு போய் நீ பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்க, உன் காசில் இந்த செலவில் இந்த தேர்தல் நடக்கும். நீ கொழுப்படுத்து போய் பதவி ஆசைக்கு அங்கே போனீங்கன்னா மக்கள் காசில் தேர்தல் நடத்த முடியாது. மாறுதல் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது போல மாறுதல்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.